இடுப்பு வளைஞ்சி இருக்கும், நேரா இருக்காது. ஏய், எங்க அப்பா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க, நீ எப்படி மேல வந்த? செவிரேறி குதிச்சுதா? எங்க அம்மா பேசுனதுல அப்செட் ஆயிட்டியா? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன்னை சந்தோஷப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, போர்ட்ல எல்லாம் படம் வரையறியே, என் உடம்புல வரைவியா? எங்க வரையணும்? போய் இஷ்டம். பாம்பு படம் வரையட்டுமா? தலைய வரைஞ்சிட்டேன், முண்டம் வரையறதுக்கு இடம் வேணுமே. ஏய், இப்போ வால் போடணும். இங்க கொடு, நான் போடுறேன். இல்ல இல்ல, நான் தான் போடுவேன். நீ எவ்வளவு நீளம் போடுவே? 6 அடி போடுவேன். நான் 3 அடி போடுவேன். அப்போ நீயே போடு. இது சீட்டிங். பாம்பு வால் சுருட்டிக்கிச்சு. விஜய், நாம இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எங்க அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா தேவை. அப்பதான் உங்க வீட்லயும் சம்மதிப்பாங்க. அதை விட ஒரு ஷார்ட்கட், நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட குடும்பத்திலயும் எவ்வளவு பிரச்சனை வரும், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. வேற என்னதான் பண்ண சொல்ற? எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. அவங்க தான் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. எதையாவது பண்ணி எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா. இப்பவே வர்றோம்ங்கறா. எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு. ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கினேன், அப்படித்தானே? அதை கொடு. மாமா, ஒரு ஐடியா. பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அம்மா, அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க, அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேர்டு சாக்கு பையா? ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. டேய், உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட, உங்க அத்தை செம்ம கட்டடா, அவளை சாக்கு தானே கட்டி தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய், வழியில எதுக்குடா? நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன புள்ள மாதிரி நடுவுல ரயில் விடுற? ஈரம் காய வைக்கிறப்பா. அது வெளிய கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில என்னதான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான், வெளியில காய போட கூடாது. ஏட்டி ஒரு நாள் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கவா? இன்னும் உள்ளே இருந்து தொலை கூடாதா? ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள, கிடைச்சதா? மாமா, இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய்ப்பா தொடாதீங்க. மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் குடு மச்சான். சாமி சாமி, இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய், இது நீங்க 2 பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை என்னடா இவர் இந்த கஞ்சி கஞ்சிறாரு? சரி வாடா. டேய் போங்கடா. இன்னைக்கு அவ்வளவுதானா? பண்றதுக்குலாம டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா, என்னப்பா இது? கக்கூஸ் கழுவுறாரு தெரியல? மச்சான், அப்படியே இருக்கிற கார்ப்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டனா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் மாப்பிள, இந்த சாக்கு போய் மேட்டல் நீ நான் வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம் மாப்பிள. என் பையன் இதுல இழுக்காத மாப்பிள. அடச்சே, அவனுக்காக தான் மெயினா தேடுறனா, இது சாக்கு போக்குன்னு போயா. இங்க இரு, நான் அப்புறம் வரேன். மாமா, இங்க இருக்கு மாமா. டூட்ரா டூட். இனிமே அந்த ஆள் வரமாட்டான். சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி, எங்க போற?
5 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா. அஞ்சலி பார்த்துட்டு வரேன். அடங்கப்பா வழுக்கிட்டப்பா வரான்டா. அவன் கையில என்ன கடப்பாரியா அறுவாடா, எங்கேயோ கருப்புசாமி கோயிலுக்கு புடிங்கிட்டு வரான்டா. அடங்கொக்கா அடங்கொக்கா. ஹலோ, 2 பேர் சென்னக்கட்டை மூட்டையில கட்டி கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஏரியா? ஆனமலை ரூட்ல. ஹலோ தாத்தாவா? உன் மச்சனும் உன் பையனும் சேர்ந்து சாக்கு போய் என்ன கடத்திக்கிட்டு போறாங்க. எங்கடா? ஆனமலை ரூட்ல. மாப்ள, போலீஸ்டா. மாமா ஓடிடலாமா? வேணாம் மாப்ள, சுட்டுருவாங்க. ஐயோ, யோ, உள்ள இருக்கிற சந்தன கட்ட தானே? சச்சா நாட்டு கட்டுங்க. என்ன மாப்ள, தேக்கு கட்டை போய் நாட்டு கட்டைங்கற? ஓ, தப்பா சொல்லிட்டுங்க. தேக்கு கட்ட. நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர் மாப்ள, உங்க அப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்க ராஜா. யோ எந்திரியா. ஏண்டி, எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன். உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா. சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். மாப்ள, ஓபன் தான் சாக்கு பைய. சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா, கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. டேய், இருக்கிறது ஒரு அத்தை, அதை ஏன்டா 2 பேரும் பங்கு போடுறீங்க? அப்படியே அத்தை பொழைச்சிட்டா கூட கொலை முயற்சின்னு கேஸ் போடுவேன். அப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சார், ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். ஏன் ஜெயில் கீழ பேசாதீங்க. அஞ்சலி வந்துட்டு இருக்கா. என் பிரஸ்டீஜ் மேல கை வைக்காதீங்க. ஓ, குயின் பேலன்ஸ் சுத்தி பார்க்க வர்றாங்க. ஐயோ அஞ்சலி, என்ன நடந்துச்சு? அத்தைய கட்டி கொடுக்கலன்னு பாட்டிய கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டியா மாமா? வா அத்தை. நம்மளுக்கு எதிரா ஒரு குடும்பமே குறுக்க நிக்குது மாமா. வாயா. அங்க பாரு மாப்ள, நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு ஜென்டில்மேன் வர்றாரு. வைக்கல, மேட்டர் சொல்லு. 2 பேர்ல ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டா, அப்ரூவர் ஆனவர் தப்பிச்சுக்கலாம். மாப்பிள அப்ரூவர் ஆயிடுங்க. நம்ம மாப்பிள அப்ரூவர் ஆயிடுவாரு. இங்க பாருங்க, இந்த ஆளு தான் பயங்கரமான குற்றவாளி. எவ்வளவு நாள் உள்ள பிடிச்சு போடணுமோ போட்டுக்கோங்க. அத கொண்டாங்க, குத்தியா ஐயோ, சுடாயா, ஓடியா, கொண்டு ஒரே ஜெயில் தான். என்ன மாமா, வீடு பூட்டி இருக்கு, ஆனா வெளியே வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்ள, எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்ல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. முதலாளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ, எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்லாம இருக்காங்களே. இதுக்கு நீங்க பலிக்கு பலி வாங்கியே தீரணும். பலிக்கு பலியா? ஆமா, அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகணும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணி கொடுப்பா? நான் இல்ல. நோ நோ, அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா, பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க, என்னடி சொல்ற? ஐயோ, நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்கெல்லாம் நான் ரெடியா இருப்பேன். நீ 7 மணிக்கே ரெடி, உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு, இவன் வெடிய வெடிய ரெடி, ஆனா மாப்பிள்ளை ரெடி இல்லையே. மாப்பிள்ள பாத்தியா, தலையில இலை, இடுப்புல அருவா. இவனே போய் வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து கட்டியிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாந்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்டா நாயை கூப்பிடுறேன்? இல்ல மாமா, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ, ஆவுன சலங்கிறது கட்டுறியாடா மாப்பிள்ள? மாப்பிள, இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு பங்காளி, எப்படியாவது என் பொண்ணு. உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு. போயா. ஏய், மாமா, என்னடா அந்த நெட்டக்காலம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? டே, பகல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற யோகியதிலடா நம்ம இருக்கிறோம். ராத்திரில திருட்டு தரமா ஓட்ட பிரிச்சுட்டு குதிக்கணும். இடையில போனா உங்க அம்மா திட்டுவா, இங்கே தூங்கு. எனக்கு பகல்ல படுத்தா தூக்கம் வராது. எனக்கு ராத்திரில படுத்தா தூக்கம் வராது. நம்ம 2 பேருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, என்ன பண்றது? அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாடா, பிருத்திவிராஜ் படையோட வந்து சமயத்தையும் குதிரையில தூக்கிட்டு போனானே, அது மாதிரி நீயே அஞ்சலி தூக்கிட்டு போனா தான் கல்யாணம் உண்டு. பேசாம படு.
மாப்பிள ஓட்டர் இருக்கா? அத என் அப்பா பிடிக்கிட்டாரு. அவனை எல்லாம் ஏன்டா விட்டு வைக்கிறீங்க? அடிச்சு கொல்ல வேண்டியதானே? உங்க அப்பா எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? ப்பு. ஐயோ 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 ஏன்டா கடிச்ச? அஞ்சலி நினைச்சிட்டு உனக்கு முத்தம் கொடுத்தேன். சாரி. என்னது அஞ்சலி நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டியா? நல்ல வேளை தண்ணி அடிச்சுட்டு மப்புல படுத்துனா என்ன பண்ணிருப்பியாடா? யாரும் பார்க்கல மாமா. யாரும் பாக்கலையா? நான் பாத்துட்டேனே. அந்த லூசு பாத்துருக்கானடா? லூஸ் தானே மாமா. ஏய் கண்ணா லூசு பாத்தியா கரெக்டா திரும்புறா. தெளிவான லூஸ் மாமா. ஏய் நீ பார்த்ததை யாருகிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன். என்னென்ன பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் நீ ஆச்சு. பெயிண்ட் அடிக்க முடியாது. உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன். நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாது. உன் நாக்க புடுங்கிடுவேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கும். கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஏய் லூசு இந்த அஞ்சலி வீட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? டிஎஸ்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீர்சனத்தை கொடுக்க போயிருக்காங்க. டேய் டேய் மரியாதையா ஒன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடி, இல்ல பெயிண்ட் அடிச்சிட்டு சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். எப்படி? நான் அப்படித்தான் செய்வேன். இன்னொருக்கா சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். நான் இப்படித்தான் செய்வேன். அஞ்சலி அவ வீட்லயே பாத்துருக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்த? ஏய் அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கிறா. இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா. இறங்கடா. மாமா துப்பாக்கி. சுற்று போகுது. ஆமா 1000 தான் இருந்தாலும் எனக்கு அக்கா முறை. 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்க கூடாதுமா. ஏய் கொஞ்சம் பார்த்து வரேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணும்ல? நீ போய் அந்த வேலையை செய். அப்ப நீ? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பாட்டு வரேன். என்ன வேலை? நீ போடாமாப்ல. படுக்க மண்டைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ண கப்புன்னு விழுந்துரும். ஏய் ஏய் இப்போடல இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறேன். கை கலரே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோபாட்ரா கூட கருப்பு தானே? என்ன டார்லிங் ஓடி வந்துட்டேன்னு பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. ஐயோ சேம் சிச்சுவேஷன். டார்லிங் அத அத்துட்டு ஓடி வா. கண்ணே உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? நீயாடா ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கினீ இல்ல, அதுதான் உன்னை துரத்துறேன். அஞ்சலி ப்ளீஸ் கத்தாத. அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கியா? நீதான் கிரிமினல்னு தெரிஞ்சு போச்சே. எங்க அம்மாவை கொலை பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. இப்போ என்ன கொலை பண்ணலான்னு வந்திருக்கியா? அஞ்சலி ப்ளீஸ், அன்னைக்கு உங்க அம்மா கிட்னாப் பண்ணது தப்புதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணு. இந்த அடிக்கு சத்தம் போடாம இருக்கணும். மாப்பிள
இத்தனை வருஷமா டாக்டருங்க காசு வாங்கிட்டு நமக்கு ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப முதல் தடவையா அவங்களுக்கு நம்ம ஊசி போட போறோம். ஐயோ, அது மாட்டுக்கு போடுற ஊசிங்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ சாக போறடி. கண்டதெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு, உள்ள போச்சு நீ வெடிச்சிடுவ. உண்மையா சொல்லு. சார், அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆள, சாதாரண மயக்கம் தான். 5 நிமிஷத்துல அவங்க மயக்கம் தெளிஞ்சு போச்சு. ஆனா டிஎஸ்பி என்கிட்ட வந்து, டேய் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்க பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் சொன்னாருங்க. அந்த அம்மாவும் டிஎஸ்பிக்கு உடனே அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. அன்னைக்கு நடந்தது எல்லாமே அவங்க 2 பேரும் போட்ட நாடகம் தாங்க. நடந்தது இதுதான். இப்போ நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன பண்ண போற? கேட்பரிஸ் தர போறேன். ஒரு இந்தியன் கேட்பரிஸ், ஒரு ரஷ்யன் கேட்பரிஸ், ஒரு பிரெஞ்சு கேட்பரிஸ். இப்போ ஒண்ணும் வேண்டாம். கேட்பரிஸ் வேண்டாமா? கேட்பரிஸ் வேணும். ஆனா மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். மேலையா? மேல யாரும் இல்லையே. ஆண்டவனை சொன்னேன். இப்போ கேட்பரிஸ் கொடு. 3 நாடு பத்தாது, ஒரு 30-40 நாடு கொடு. மிஸ்ஸிங் டே. நான் போயிட்டு வரட்டா? பாய். அத்திய நம்ம மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவார் பார்த்தா இவங்க மாமாக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணது நீ, கட்டி பிடிச்சது நீ, முத்தம் கொடுத்தது நீ. அதெல்லாம் மறந்து அந்த பல்லனுக்கு நிச்சயார்த்தம் பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்திற்கு யோசனை சொல்லாம போலாங்கறிய. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வர சொல்லி அஞ்சலி போன் பண்ணிருக்கா. அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். நீ நிச்சயதார்த்தத்துக்கு போல? எனக்கு பிடிக்கல. நீங்க போல? எனக்கும் பிடிக்கல. ஹாய். ஹாய். கரெக்ட்டா Dress சேஞ்ச் பண்றப்போ வந்திருக்க? உட்காருங்க. வாங்க வாங்க. அப்பள என்ன அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டி வரீங்களா? உயிரே உயிரே அது என்னோடு கலந்து விடு. யோ, அந்த கருமத்தை ஐயா கையில் தூக்கிட்டு வர. அது தூக்கி போட்டு வாயா. வாங்க 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 உட்காருங்க. இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு. அப்படியே உங்க மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் தட்டை மதிக்கலாமா? தள்ளி உட்கார். தள்ளா. மாம்ஸ், பொண்ணுக்கு மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான். எப்படி வரப்போற பாரு. என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப? என்ன ரேஞ்ச்னா? அடடப்பா ரேஞ்ச். ஓ, அது வரைக்கும் போயிட்டு மாமா. அது வரைக்கும் போயிட்டியா? அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா? கட்டி தொலையிட்டோம். மாப்பிள்ள, பொண்ணு ரெடியா இருக்கு. தட்டை மாத்திக்கலாமா? என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்டை மாத்திக்கலாமாங்கறா. ஏன்டா உன் தட்டுல என்ன ஓட்ட விழுந்து போச்சா? போய் இறங்கி உட்காரியா. மகளே, போய் இறங்கி உட்காரியானா? மாமா, மொட்டை என்ன தூங்குறாரு? பள்ளி கண்ணாடி தலை தூங்குறானா? மாவனை இன்னைக்கு கூட நீ செத்து போயிடுற. நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்துல காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் பார்த்திருக்கேன். காஸ்டியூமை குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியாடா சாமி. நாங்க 3 பேர் எடுத்துக்கிறேன். யோ, எனக்கு ஒரு கப் காபி குடியா. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. குடியா. சீக்கிரம் குடிமா. ஏய், சும்மா உட்கார்ந்திருக்கியே. மாப்பிள்ளை காப்பி இல்ல, போய் எடுத்து வா போ. ஏய், உட்கார். என்ன சவுண்ட் பலமா குடுக்குற நீ? நிச்சயார்த்தல போலீஸ் போன் பண்றா. இதுக்கு எதுக்கு போலீஸ்? இந்தமா காப்பிய மாப்பிளைக்கு நீயே கொடு. அடடடடா, சின்ன மாவன் மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது. மாப்பிள, ஒரு டப்பா காப்பி கொட்டி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிருக்கேன். வாங்க கழுவிட்டு வரலாம். போங்க போங்க போங்க, போய் கழுவுங்க போங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? நம்ம தட்டை மாத்திர வேலையை பார்ப்போம். சரி சரி சரி, அப்படியே செய்வோம். Hey, what is your height? What is our Anjali height? What is your weight? What is our Anjali weight? It is wrong combination. It is irresponsible, ignorable, undeniable, unbelievable. என்ன மாமா இங்கிலீஷ்ல பிச்சு உதறற? நான் எங்கடா இங்கிலீஷ்ல பேசினேன்?
எமோஷன்ல டென்ஷனா எடுத்து விட்டு அதுக்கு வாயை பொழந்துட்டு நிக்கிறியே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஒசரம் என்ன, அந்த பொண்ணு அஞ்சலியோட ஒசரம் என்ன? உங்க இடுப்பளவுக்கு தான் இருக்கும். இந்த காம்பினேஷன் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கு, அந்த ஆள் பயப்படாம நிச்சயத்துக்கு வந்துட்டானடா. கொழுப்பு. ஹலோ, அவருக்கு அமிதாப் பச்சனை தெரியுமா? ஹலோ, எனக்கு தமிழ் தெரியும், சொல்லு. அமிதாப் பச்சனை தெரியுமா? தெரியும். ஜெயபாதிரி தெரியுமா? தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை பெத்துக்கல? 2 குழந்தையா? அந்த 2 குழந்தை தெரியும் தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். மாப்பிள, பதில் கரெக்டா அடிக்கிறானே, எட்டி கடிச்சு வச்சுட்டுமா? அவன் உயரத்துக்கு தகுந்த மாதிரியே யோசிக்கிறானே. அதான் சொல்றேன் மாமா. அட காலடா. மாப்ள, தட் கேர்ள். தொடச்சுக்குங்க. Thank you. நீ டபுள் கேள்றா. அஞ்சலி, எனக்கு டவல். நானே தொடச்சு விடுறேன். வாவ் வாவ், எனக்கு டவல். மாமா, அந்த டவலை நீயே வச்சுக்க. ஹலோ, ஹாய், என்ன சொன்னீங்க? அமிதாப் பச்சன் ஜெயபாதிரி மாதிரியா? இங்க பாருங்க, நம்மால கரிஷ்மா கபூர் ரேஞ்சுக்கு அடிக்குது. டண்டன கடி டனக்கு டக். அஞ்சலி, என்ன நீ வேணும்னே பிளான் பண்ணி என்ன இன்சல்ட் பண்ற. நீ தான் அனாவசியமா டென்ஷன் ஆற. நான் விஜயை தான் லவ் பண்றேன், விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். அதை தாண்டி நீ என்ன நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கேன். டென்ஷன் ஆகத்தான் செய்யும். நான் என்ன பண்ண முடியும்? டண்டன கடி டனக்கு டக் டண்டன கடி டனக்கு டக் டண்டன கடி டனக்கு டக். ஏய், நீ முடிச்சிட்டா இருந்த? எப்ப இருந்து? நீ பெட்ஷீட் உருவினியே அப்ப இருந்து. அப்ப ஏன் பேசாம இருந்த? நீ என்னதான் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஹலோ, டிஎஸ்பி ஜீவா இருக்காரா? ஒரு கேஷ் விஷயமா படகுத்துறைக்கு போயிருக்கேன். மாமா, பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்றது? வா, பந்தியில் உட்கார்ந்து பாயாசம் வாடி சாப்பிட்டு போயிருவோம். மாமா, this is too much. அவளை மறந்துடுறா. என்னால மறக்க முடியாது. மாப்ள, இனிமே உன் கூட வர மாட்டேன். என்ன விட்டுற, ஓடி போயிடுறேன். இல்ல மாமா, அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்த உடனே அவனை போட்டுரு. என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும் பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு கொலைகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா, இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்ள, என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசுனார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி. அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா, குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ, அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. மாமா, வேற யாரையும் சுட்டுட்ட. இப்ப என்ன பண்றது? ஐயோ, கொலைப்படி ஏன் மேல விழுந்துரு. அப்படா சாப்பிடு. டேய், பேக்கல சுட்டது சரியா போச்சாடா? எடுக்கார. ஏய், பின்னாடி சுட்டது இவனுங்கடா. வா, அவங்கள மார்கை வாங்கிடுவோம். வாங்க வாங்க. மாமா, சும்மா இருந்தவன நோண்டி விட்டுற. இப்ப பாரு, அருவாள் வீசுறான். மாம்ஸ், முட்டுச்சு அந்த மாம்ஸ். டெட். ஆமா மாமா. அப்ப என்னடா பாக்குற? ரிவர்ஸ் ஏறா. ஓ, டேய் மாப்ள, என்னடா ரிவர்ஸ்ல போற? ஃப்ரண்ட் கியர் விழ மாட்டீங்க மாமா. ஐயோ. டேய் மாப்ள, இவ்வளவு சுலபமா போற வந்து புடிச்சிருவாங்கடா. பாரு மாமா. என்னடா செய்ய போற? இப்ப பாரு. டேய், பாத்து. மாமா, இப்ப வண்டி எனக்கு நேரா போயிட்டு இருக்கு மாமா. எனக்கு தலை சுத்துதுடா. டேய், வழி தெரியுதாடா? எல்லாம் ஒரு நிதானத்துல ஓட்டுற மாமா. இருடா, உனக்கு நான் வழி காட்டேன்டா. ஏய், லெஃப்ட்டா, ரைட், லெஃப்ட், ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட், இப்போ லெஃப்ட், இப்போ ரைட். இப்போ ரைட்ல கேட்றா.
ஓடி போயிடலாம். பின்னால துரத்திட்டு வர பிளாக் கார்ட் ஷர்ட் மாட்டினா டெட் பாடியாவது வீட்டுல கொடுப்பானுங்க. இது கிட்ட மாட்டணும் சடங்கு பண்றது கூட எலும்பு இல்லாம கடிச்சு தின்னு போடும்டா. ஒரு ஐடியா. என்ன? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஓடுவோம். அது யாரை துரத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்னுடும். அப்படியா? சரி ஓடுவோம். நான் 1 2 3 சொல்றேன். 1 2 ஸ்டாப். புலிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா அப்ப ஹிந்தில சொல்றேன். சரி சொல்லு. 1 2 இப்பவும் ஸ்டாப். எனக்கு ஹிந்தி தெரியாத. ஓகே 1 2 டேய் பாக்குதுடா அது. அதுக்கு ஹிந்தி தெரியும் போல் இருக்குது. மறைச்சிட்டு சொல்லு. ஏன்டா மாப்பிள ஒடியார்ல? இல்ல மாமா, நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல, அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் ஓடல. கடைசி நேரத்துல கூட புலிகட்ட புடிச்சு கொடுத்தலான்னு பாக்குறேன். அந்த வேலை தான் நம்ம கிட்ட வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ரெடி? ஏக் தோ. இந்த வண்டியை ரிப்பேர் மாமா. சீக்கிரமா மாமா. வாங்க 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 வாங்க. இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்க என்னடி? உள்ள வா. அதே ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் ரூம். இரு அத குடு. இதான் உனக்கு மேட்சா இருக்கும், போட்டுக்க. அடியே அடியே சீக்கிரம் கிளம்பு. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம பொண்ணுக்கு கல்யாண ட்ரெஸ்ஸே இதான். கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இந்தாங்க உங்களுக்கு 1000. உங்க பில் எவ்வளவுங்க? 2000. முதலாளி பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? டேய் இப்ப வெளிய போறியா இல்லையா? பெயிண்ட் அடிக்காம நான் வெளிய போக மாட்டேன். யாருங்க இவன்? முன்ன நம்ம கம்பெனில வேலை பார்த்தான். சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான். போட்டேன். நீங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். போக மாட்டேன். வாடா, உனக்கு ஒரு அருமையான இடத்தை காட்டுறேன். அல்ல அருமையான இடம் வா. பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கணும்? கண்ணு நீளமா சோவர் இருக்கு. மெம்மணியா பூந்து விளையாடு. கல்யாண மண்டபத்துக்கு உள்ள மட்டும் வந்துடாத. அடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். மச்சான் என்ன மச்சான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வாங்க. போயிட்டு வந்துறேன். அடது பொம்பளைக்கு சமாச்சாரம். நீங்க வாங்க உட்கார்ந்து விட்டு நிறைய பேச மறந்துறாத. உட்காருங்க நீங்க. சரி சரி வந்துறேன். அட ஊருங்க நீங்க அவங்க கிடக்குறாங்க. என்ன சம்பந்தி மந்தி மாதிரி விட மாட்டீங்க. உட்காருங்க நீங்க. ப்ளூ கலர் ரூம். வாயா. 1 2 3 மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம். போயேண்டி. 1 2 3 வா. உள்ள போய. ஏய் மாப்ள, ப்ளூ கலர் ரூம் போறணும். எட்டி குதிச்சிரணும். ப்ளூ கலர் ப்ளூ கலர். ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. ஏய் 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 ஏய். டேய் டேய் டேய், என்ன மாமா? இல்லடா ப்ளூ கலர். ஏறா. டேய் ஏறா. 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 டேய் ஏண்டா? முடியல மாமா. வா போலாம். மாமா மாமா ப்ளீஸ். என்ன? கொஞ்சம் குனியே. என்ன குனியறதா? ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். சரி குனியறேன். அப்பா, விஜய் எட்டி பாக்குறாரு. இவரு உள்ள குதிச்ச உடனே சவுண்ட் கொடுத்துரு. அப்பா. மாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு? அப்பா, டிஎஸ்பி மாப்பிள்ளை வந்திருக்காரு. இங்க பாரு, அவனும் வசதியானவன் தான். அவன் குதிச்சாலும் சவுண்ட் கொடுத்துரு. சரிப்பா. டேய் எட்டிருச்சா? இன்னும் கொஞ்சம் தூக்கு. டேய் பல்லாவர நீயாடா?
டேய் மாப்ள எந்திரா மாப்ள எந்திரா எந்திர எந்திரா 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 ஏய் பாரு டேய் இங்க பாரு ஏய் 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 அப்பா ஓ டேய் இருடா இப்படி ட்ரை பண்ண சரியா டேய் இரு இப்ப ட்ரை பண்றா அப்பா டிஎஸ்பி மாப்பிள்ள உள்ள குதிச்சு மயக்கம் போட்டுட்டாரு. சரி அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு முத்தகத்தை கொடுத்துக்கிட்டு. சரிப்பா. முத்த கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்ப்பா. சக்சஸ். கவுண்ட் ஓடு. ஐயோ ஐயோ இங்க வந்து பாரு. ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. இந்த கர்மத்தை பாருங்களேன். என்னாச்சு? என்னன்னமோ ஆச்சுங்க பாருங்க. யோ ஏய் நீயா? நாளைக்கு காலைல ஒரு பொண்ணு கூட கல்யாணம், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்துட்டு இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. போய முடியா? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். ஏமா எத்தனை நாளா இவங்க கூட பழக்கம்? 3 மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு. ஏய் போய் சொல்லாத. இப்படி தாங்க என் பொண்ணை 2 தடவை கர்ப்பமாயிட்டான். கல்யாணம் கட்டிக்கிற சொன்னா போலீஸ் கிளிஸ் மிரட்டுறாங்க. யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஒன்ன உள்ள உட்கார வச்சிருவேன். எஸ்பியா பார்த்து தான் இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். மரியாதையா அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டிரு. போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா. சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள்ளை கிடைச்சிட்டா. சார் தாலி கட்டியா தாலியா? கட்டியா? தாலியை கட்ட சொல்லியா முதல்ல? மாப்ள இங்க என்ன தவிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. வாங்க. ஏறு மாப்ள. பாரு என் முதுகுல கால் வச்சேரு. ஏறா. இல்ல மச்சான், உன் மேல காலை வச்சு நான் எப்படி? இங்க பாரு மாப்ள, இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே உன்னாலதான். நீ என் முதுகுல கால் வைக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. ஏறு. பாத்து. ஹாய் அஞ்சலி. இவ்வளவு நேரம் எங்க போன? குதிச்சிரு. ஆமா அஞ்சலி எங்க? இங்க இருக்காங்க பாருங்க.